நான் தனியா இருந்துருவோமா நான் தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு ஆடா கொஞ்சம் நான் உந்தேனா அந்த கருமாரி அம்மா நினைக்கணும். ஆடி மாசம் காத்த அடிக்க ஆர்டர் போட்டமா ஆர்டர் போட்டேன் 2 கிங்ஃபிஷர் ஆர்டர் போட்டிருக்கேன். என்னங்க இது ஆடி மாசம். ஆமாமா. மாரியாத்தலுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு படைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குடும்பம் முன்னேறும். ஏமா போன வருஷமும் ஆடி மாசம் ஃபுல்லா இதே தான் சொல்லி படைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் சாதா படையில் இல்ல மெகா படையில் படைச்ச சாம்பிராணிலாம் ஊடு ஃபுல்லா போட்டு அப்படியே ஊடு புகை மூட்டமா இருந்துச்சு. வாழ்க்கையில் என்னத்த முன்னேறணும் ஒன்றும் இல்லை. போன வருஷத்தோட இந்த வருஷம் டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும். என்னங்க ஏதோ ஒரு வருஷம் படிச்சா நம்ம முன்னேறுவோமா? வருஷத்துக்கு வருஷம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஏதாவது ஒரு வருஷம் நம்ம முன்னேறுவோம். சரி சரி அப்போ ஒரு 20-30 வருஷம் ஆகுன்ற. யோ எத்தனை வருஷம் ஆனா உனக்கு என்னையா சூடத்து கொளுத்தியா? முன்னேறணும் உனக்கு நம்பிக்கை இருக்கு. கொளுத்துறமா? என்னங்க இது ஆடி மாசம் ஏதாவது பாட்டு பாடினா கொளுத்துங்க. ஓகே. ஆடி மாசம் காத்த அடிக்க மனுஷனாயா நீனே? ஏமா பக்தி பாட்டு பாடியா? ஓகே 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 இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையாமா? ஆடி மாசம்னாலே அந்த பாட்டு தான் மைண்டுக்கு வருது. நான் என்ன பண்றது? ஆடி வெள்ளிக்கிழமை அன்று. என்னங்க ஆடி மாசம் தொடங்கிருச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஒரு மாசம் கழிச்சு தான் வருவேன். ஒரே ஜாலி என்ஜாய்மெண்ட் தாமா. என்னது உனக்குமா? உனக்கு சொல்றேன் நான் என்ஜாய்மெண்ட் ஒரே என்ஜாய்மெண்ட். ஊருக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறல அங்க போயிட்டு ஒரே திருநா கிருநா குலதெய்வத்தை பாக்குறது உங்க அம்மாவை பாக்குறது அப்பாவை பாக்குறது ஒரே கோலாகலமா இருக்க மாட்டேன். அதை சொன்னம்மா நானே அதை சொன்னேன். நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. ஒரு மாசம் நீ இந்த வீட்டுல இல்லாம இந்த வீடே விரிச்சோடி போய் கிடக்க போகுது. நீ இல்லாம அந்த ஒரு மாசம் நான் எப்படி தாக்கு பிடிச்சி தனியா கிடக்கணும்னு எனக்கே தெரியல. என்னங்க சொல்றீங்க? அப்ப நான் போகாம இங்க இருந்துருவா? என்ன மனசு மாறுறா? பாசமா பேசுற மாதிரி நடிச்சாலே நம்பிடுறாளே. அவன் மனசை எப்படியாச்சும் கலைச்சி ஆகணுமே. ஏமா நீ போவேனா? நீ முடிவு எடுத்தா போகாம இருந்துட முடியுமா? இல்ல நான் முடிவு எடுத்தாதான் போகாம இருந்துட முடியுமா? அந்த கருமாரி அம்மா நினைக்கணும், அந்த காளியாத்தான் நினைக்கணும். அப்பதாம்மா அங்க போகாம இருக்க முடியும். உன்னை வருஷம் அந்த காளியாத்தாலும் கருமாரி அம்மாவும் கூட்டுக்கிட்டே தாம்மா இருப்பாங்க. நீனும் போயிட்டே தானே இருப்பாங்க. அங்க போகணுன்றது விதி. ஒரு வகையில நீ அங்க போய் அந்த கருமாரி ஆத்தா காளியாத்தாலாம் பார்த்து உங்க குல தெய்வத்தெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு வர்றதுனாலதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இங்க உயிரோட கிடக்குறோம். அப்பு இல்லைன்னா நம்ம ஜோலி முடிஞ்சு போவோம்ல. அதனால தாங்க நானும் இங்க பயப்படுறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு குலதெய்வத்தெல்லாம் பார்த்து ஒரு படையல் போட்டாதான் நம்ம இங்க நல்லா இருக்க முடியும். அதுக்கு தான் நானும் சொல்றேன். ஆனா உங்களை நினைச்சாதாங்க கவலையா இருக்கு. நீங்க தனியா. நீ ஏமா என்னை பத்தி கவலைப்படுற? நான் தனியா இருந்துருவோமா? நான் தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு ஆடா கொஞ்சம் நான் உந்தேனா. நானும் போதும் எனக்கு பஸ்ஸுக்கு மணி ஆகுது. நீங்க சாப்பாடுலாம் ஆர்டர் போட்டீங்கல்ல? ஆர்டர் போட்டமா ஆர்டர் போட்டேன் 2 கிங்ஃபிஷர் ஆர்டர் போட்டிருக்கேன். கிங்ஃபிஷரா? ஆமாமா அது கிங்ஃபிஷர் பிரியாணிமா. கிங்ஃபிஷர் பிரியாணி அதை போட்டாதான் எனக்கு ஆடி மாசமே தொடங்கும். போட்டாவா? சாப்பிட்டா போட்டா பொரோட்டா அது அந்த மாதிரி வருமா? அது நீ போமா நீ போ. உனக்கு பஸ்ஸுக்கு வர டைம் ஆகுது. போயிட்டு வா போ. நான் போயிட்டு வரேங்க. சந்தோஷமா போயிட்டு வா. அப்பாடா கிளம்பிட்டாடா. சனியம் முடிச்ச தொல்லை இதோட ஒரு மாசத்துக்கு இல்ல. வருஷத்துல ஒரு மாசம் புருஷங்களோட மாசம்டா. பொண்டாட்டி இல்லாம நிம்மதியா இருக்கிற மாசம் ஆடி மாசம். போட்டுட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏமா சாப்பாடு செஞ்சிட்டியா? சாப்பாடு வாயடிங்க. யா வாயில உங்க வாயில அடிங்க. யா வாயில எதுக்குமா? இது என்ன மாசம்? ஆடி மாசம். அதுக்கே ஆடி மாசம்னா என்ன மாசம்? மாரித்த மாசம். சாப்பாடுலாம் கேட்க கூடாது. கூழ் தான் குடிக்கணும். ஏமா அது எதை காலைல ஏஞ்சனா கூழ் குடிச்சா நல்லது. அதுக்குன்னு சாப்பாடே செய்ய மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? என்னங்க 3 வேளையும் கூழ் குடிச்சாதான் அந்த மாரித்த நம்ம குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கோ. 3 வேளையும் கூழ் குடிச்சானா அப்ப சாப்பாடு குழம்பு எதுவுமே வைக்கவே மாட்டேன். இந்த மாசம் முழுக்க சாப்பாடு செய்ய மாட்டேன். என்ன எது கேட்காதீங்க, செய்யும் சொல்லாதீங்க. ஏதாவது செஞ்சா மாரித்த கண்ணை குத்திடுவா. மாரியாத்தா கண்ணை குத்திருமா? எது சாப்பாடு செஞ்சா மாரியாத்தா வந்து கண்ணை குத்திருமா? என்னங்க இது? 3 வேளையும் ஒரு மனுஷன் கூழையே குடிச்சிட்டு எப்படி உயிரோட கிடக்குறது ஒரு மாசம்? அந்த காலத்து சாப்பாடு மாதிரி தானே அடுத்த ஒரு மாசத்துக்கு. ஆடி மாசம் வந்தாலே பிரச்சனை தான்டா நம்மளுக்கு. தரமாட்டேன், நான் தரமாட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் தரவே மாட்டேன். ஏமா அடம் பிடிக்காம காசு எடுத்து கொடுமா. லோனுக்காரன் வெளியே நிக்கிறான். ஆடி மாசம் பீரோல இருந்து காசு எடுத்துட்டு அப்புறம் பீரோல காசே சேராது. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் தர முடியாது. ஐயோ மூட நம்பிக்கையிலே முடிவு போயிருக்காளே. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? தோப்பாருமா. இந்த மாசம் இஎம்ஐ கட்டி ஆகணுமா? போன மாசமே சரியா கட்டலன்னு காரி தூக்கிட்டு போனா. இந்த மாசம் வச்சிருந்த காசையும் தூக்கி பீரோவில் வச்சுக்கிட்டு எடுத்து தர மாட்டேன்ற. நீங்க என்னதான் சொன்னாலும் பீரோல இருந்து காசை எடுக்கவே முடியாது. சரி விட்டு தொலை. நான் போய் எங்கேயாச்சும் 5000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறேன்.
என்னது கடை வாங்க போறீங்களா? ஆடி மாசம் கடை வாங்கினா கடனை அடைக்கவே முடியாதுங்க. கடன் கூட எங்கேயாவது வாங்கினீங்கன்னா காலில் கடந்து கழட்டி அடிப்பேன். ஏடி என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கடனும் வாங்க கூடாதுன்ற, நான் வச்சிருந்த காசையும் தூக்கி பீரோவில் வச்சுட்டு பீரோவில் இருந்து எடுக்க மாட்டேன்ற. என்னதான் அப்புறம் எப்படிதான் இஎம்ஐ கட்டுறது இந்த மாசம்? எப்படியாவது கொடுங்க, காசு நீ ஏன்ட்ட வராதீங்க. ஓ எப்படியாவது கட்டணுமா? ஓகே ஓகே ஓகே. ஏமா இப்ப கொலுசை கைட்டு நீ அதை எங்க வச்சிருக்க? கொலுசு ஷெல்ஃப் மேல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? செல்ஃப்ல வைக்கிறதுக்கு. நல்லா சுத்தமா தொடச்சு வைங்க. நல்லா தொடச்சி வைக்கிறமா, நல்லா தொடச்சி வைக்கிறேன். அப்போதான் நல்லா சேட்டு வந்து கொஞ்சம் அதிகமா காசு தருவான். டீச்சர், நான் என் பிள்ளை இப்படிதான் அனுப்புவேன். ஒழுங்கா சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுங்க, இல்லைன்னா ஆடி மாசம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். ஆமா. ஏமா ஏமா என்ன ஏதோ டீச்சர்கிட்ட ஃபோன் போட்டு கத்திட்டு இருக்க? இல்லங்க, ஆடி மாசம் ஆரம்பிச்சிச்சு. ஆமா. நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி பட்டை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனேன். இந்த மாதிரி பட்டை போட்டுலாம் ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைக்கு பட்டை போடக்கூடாதுன்னு அவங்க யார் சொல்றது? ஏமா ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு, நீ கொஞ்சம் பக்தி உள்ள ஆளு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு பாப்பாவுக்கு வந்து இப்படி பட்டையை போடுறது, இப்படி பட்டையை போடுறது, இம்மா தண்டி பட்டையை போடுறதுலாம் வேணாம். ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே நீ எப்படி வேணாலும் போட்டுக்க. ஸ்கூலுக்கு அனுப்பும் போது லைட்டாக விபூதி வச்சு அனுப்புனா போதும். உடனே வந்துருவே டீச்சர் உடனே ஜாலரா தட்டிக்கிட்டே போய் உள்ள. இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு என் பொண்ணு படாத பாடுபடுது. எம்மா பெரிய பட்டையை விட்டு அனுப்புனான்னு தெரியலையே. டீச்சரே கோவப்பட்டு ஃபோன் அடிச்சிருக்காங்க. நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் பட்டையை. ஏம்மா சாப்பாடு செஞ்சிட்டியா? சாப்பாடு செஞ்சிட்டியாவா? என்னங்க இது என்ன மாசம்? ஆடி மாசம். இது ஆடி மாசமா இல்ல ஆவணி மாசமான்னு நான் உன்கிட்ட கேட்கல. சாப்பாடு செஞ்சிட்டியா இல்லையான்னு கேட்டேன். என்னங்க ஆடி மாசம் எந்த வீட்லயே சாப்பாடு செய்வாங்களா? ஏம்மா செய்வாங்களே. எந்த வீட்லயும் செய்ய மாட்டாங்க. கோயிலா போய் கூழ் வாங்கி குடிச்சு இந்த மாசத்தை ஓட்டிடுவாங்க. நீங்களும் போய் சொம்பு எடுத்துவாங்க. 2 கோயிலுக்கு போவோம். ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கோயிலா போறது, குண்டானா கூழ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பாடு செய்யாம தப்பிச்சிடுறது. இதோட கூழ ஊத்தியே நம்மள சாவடிச்சிருவாளே. என்னங்க யோ எந்திரியா. என்னம்மா என்ன? இப்பதாம்மா நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து படுத்திருக்கேன். எதுக்கு இப்ப எழுப்புற? தூங்குறது தான். மறுபடியும் தூங்க போறியா? யோ இது ஆடி மாசம். ஆடி மாசத்துல 6 மணிக்கு மேல தூங்குனா குடும்பத்துக்கு ஆகாதான். எந்திரிச்சு போய் குளியா. ஆடி மாசத்துல 6 மணிக்கு மேல தூங்க கூடாது. ஏன்டி பைத்தியக்காரி? நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து 5:30க்கு தான் படுத்திருக்கேன். 6 மணிக்கு எழுந்து போய் குளிக்க சொல்கிறேன். உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் சாயங்காலம் வரைக்கும் தூங்கினாதான் மறுபடியும் நைட் டியூட்டிக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். என்னெல்லாம் வந்து எழுப்பாதீங்க. நான் ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, ஆவணி மாதமாக இருந்தாலும் சரி. தூங்க போறீங்களா? சரி தூங்குங்க. இது போலதான் நம்ம கோபால 6 மணிக்கு மேல ஆடி மாசத்துல தூங்கிருக்கானா. அவன் பொண்டாட்டி 6 முகத்தோட ஓடி போச்சான். நம்ம குடும்பத்துல என்ன நடக்க போதோ? கோபாலு பொண்டாட்டி 6 முகத்தோட ஓடி போயிட்டாளா? வேணாம். நம்ம தூங்கி இவ அவன் கூடயாச்சும் ஓடி போய் அதுக்கு காரணம் நம்ம தூங்குறது தான் சொல்ற போறாங்க. முழிச்சுக்கிட்டே இருப்போம். சிலிண்டர் இருக்கும் போது எதுக்குமா இப்ப வந்து அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க ஆடி மாசத்துல அடுப்பு பத்த வச்சா அதிர்ஷ்டம் அடிக்குமா? அதிர்ஷ்டம் அடிச்சு அப்படியே ஊடு புடுல அப்படியே தங்க கட்டிகளா வந்து விட போதா? ஏமா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? மூட நம்பிக்கையில வந்துட்டு என் உயிரை எடுத்துட்டு இருக்க. சரி நீ அடுப்பை தள்ளிக்கிட்டு இருக்க, நான் போயிட்டு வரேன். யோ உட்காரியா. அடுப்பை தடுத்து தானே உன்னை உட்கார வச்சிருக்கேன். அதிர்ஷ்டம் அடிச்சா எனக்கு மட்டும் அடிக்க போகுது, உனக்கு தானே அடிக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் வேணாமா. எனக்கு ஏமா நீ சாவடிக்கிற? அடிக்கிற வெயில்ல அது ஒரு பக்கம் அவியுது, அடுப்படியில் உட்கார வச்சு நீ ஒரு பக்கம் என்னை அவிச்சு கொட்டுற. தோப்பாரு யாரோ உங்ககிட்ட வந்து மூட நம்பிக்கைக்கு சொல்லிருக்காங்க. ஆடி மாசம் அடுப்புலாம் பத்த வைக்க தேவையில்லம்மா, நம்ம எப்பயும் போல சிலிண்டர்லேயே பத்த வச்சிருவா. என்னங்க இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ மூட நம்பிக்கையில வாழ்றது இல்லாம என்னையும் சேர்த்து வாழ வைக்கிறாளே.